இளைஞரை கடித்து குதறி கொன்ற சிங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, திருப்பதி மலைக்கு போகிறோம் இல்லையா? அப்போ திருப்பதி மலை அடிவாரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கான்னு ஒரு பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள், புலிகள், கரடிகள், யானைகள், எல்லாமே விலங்குகள் வந்து எல்லாமே அந்த காட்டுக்குள்ளே வந்து உலாவிட்டு இருக்கும் அந்த பூங்காவில். ஸோ ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யாரோடைய பர்மிஷனும் இல்லாமல், யாரோடைய ஒரு பாதுகாப்பும் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல் ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிங்கங்கள் உலாவும் இல்லையா பூங்காவில், அந்த இடத்துக்கு போயிருக்காரு. சிங்கம் இல்லாதப்போ அவர் போயிருக்காரு, பூங்கா உள்ள போயிருக்காரு. ஸோ வந்து போனதுக்கப்புறம் சிங்கம் அவரை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னா, சிங்கம் வந்து இவரை துரத்தி இவருடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு நல்லா கொதறி அதே சம்பவ இடத்துல வந்து அவர் உயிர் இழந்துட்டார். ஸோ இந்த விஷயம் கேட்டதும் போலீஸ்காரங்க எல்லாரும், வனத்துறை எல்லாரும் வந்து அந்த சிங்கத்தோடைய கண்காணிப்பாளர் இருப்பாங்க இல்லையா? ஸோ வந்து அந்த சிங்கத்துக்கு வந்து உணவு அளிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சிங்கத்தை மறுபடியும் கொண்டுட்டு போயிட்டு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்க. இவர் வந்து சம்பவ இடத்துல வந்து உயிர் இழந்துட்டார். இவருடைய பேர் ஊருன்னு எதுவுமே தெரியாது. ஸோ இவருடைய பாக்கெட்டில் இருந்த அந்த ஆதார் கார்டை வச்சு தான் இவருடைய பேர் ஊர் கண்டுபிடிச்சி இவருடைய டெட் பாடியை வந்து அவருடைய சொந்த ஊருக்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லேருந்து என்ன கற்றுக்குறோன்னா, பொதுவாகவே மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு விலங்குகள் இருக்க, சிங்கம், புலிகள் வாழக்கூடிய இடத்துல நம்ம வந்து பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போகிறது தப்பு. நம்மள மாதிரி அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஆறறிவு கிடையாது, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து பேச தெரியும், உணர்வுகளை புரிஞ்சுக்க தெரியும். ஸோ சிங்கத்துக்கு வந்து தெரியுமா இது மனுஷன், இது வந்து ஆடு, இது மாடுன்னு தெரியுமா? தெரியாது. சிங்கத்தோட குணம் வந்து நம்மளை கொல்றது தான். ஸோ தயவு செஞ்சு மக்களை நீங்கள் வந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, யாரோடைய பர்மிஷனும் இல்லாமல் உயிரியல் பூங்காவில் போய் ஏறி குதிக்கிறதோ, இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சேனல் மூலிமா தயவு செஞ்சு யாரும் வந்து சிங்கங்கள் வாழக்கூடிய பகுதிகள் வந்து யாரும் செல்ல வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்.